வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக பருவமழை முன்னெச்சரிக்கை, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் கடிதம். மதுரையில் 8 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல், காவல்துறை விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் நாளை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை ஒட்டி முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். வெள்ள பாதிப்புக்கு ஒன்றிய அரசு உதவவில்லை, மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். முன்னெச்சரிக்கை என்பது இருந்தால் எந்த பாதிப்பையும் தடுத்துவிடலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ஏவா வேலு, சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கடந்த காலங்களில் சென்னை, நெல்லை, தூத்துக்குடியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும், கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னை, நெல்லை, தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை பெய்ததாக தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக பருவமழை முன்னெச்சரிக்கை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும், தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையால் 3 மாவட்டங்களில் விரைவாக இயல்பு நிலை திரும்பியது என்று கூறினார். மேலும் வானிலை முன்னெச்சரிக்கை, மழையின் அளவு, ஏரிகளில் நீர் இருப்பு நிலவரம் உள்ளிட்டவை குறித்து அறிய TN அலர்ட் என்ற செயலி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ராமேஸ்வரம் மீன்பிடி தளத்தில் இருந்து 2 படகுகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த 17 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படுவதும், அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் கடலோர பகுதிகளில் வாழும் மீனவ சமுதாயத்தினரிடையே மிகுந்த துயரத்தையும் அவர்களது வாழ்வில் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சிக்கலான பிரச்சனையை தூதரக ரீதியாக தீர்த்திட உறுதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தான் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளதாகவும், நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பிரதமர் மோடியிடம் சமர்ப்பித்த கோரிக்கைகளில் ஒன்றாக இந்த கோரிக்கையையும் வலியுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும், சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசிடம் இருந்து உடனடியாக விடுவிக்கவும் வலுவான மற்றும் பயனுள்ள தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 8 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக வெடிகுண்டு மிரட்டல் போலியாக விடுக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது மதுரையில் நரிமேடு, பொன்மேனி, நாகமலை உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. இதுவரை மதுரையில் மட்டும் 8 பள்ளிகளில் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாகவும், இதனை அடுத்து நடத்தப்பட்ட சோதனைகளில் இது வெறும் வதந்தி என்றும், வெடிகுண்டு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. வெடிகுண்டு மிரட்டல் வந்த அனைத்து பள்ளிகளிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டு முடிவடைந்ததாகவும், எனவே மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நாளை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை ஒட்டி முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் 3வது மற்றும் இறுதி கட்டமாக 40 தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி முக்கிய அரசியல் தலைவர்கள், வேட்பாளர்கள் மேற்கொண்ட சூறாவளி பிரச்சாரம் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. மேலும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தின் போது மல்லிகார்ஜுன கார்கே மயக்கமடைந்த நிலையில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலம் குறித்து பிரதமர் மோடி விசாரித்துள்ளார்.
மேற்கு வங்க மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கூச், பெகர், ஜல்பைகுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் இன்னும் பாதிப்புகள் மோசமாக அடையக்கூடும் என்று கூறப்படுகிறது. இந்த பேரிடரை சமாளிக்க ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்ய முன்வரவில்லை எனவும் பலமுறை நினைவூட்டியும் இதுவரை எந்த உதவியும் செய்யவில்லை என மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதினால் அவருடைய அமைச்சர்கள் மட்டுமே பதில் அளிக்கின்றனர் என்று கூறிய மம்தா பானர்ஜி, பாஜக தலைவர்கள் தேர்தலின் போது மட்டுமே மேற்கு வங்கத்திற்கு வருகை தருவதாக சாடினார். மேற்கு வங்க மாநில மக்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கும் போது கண்டுகொள்ளாமல் உள்ளனர் எனவும் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம், இலங்கை இடையே நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வலுப்பெற்றுள்ளதாகவும் அதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமத்துவம் மற்றும் நீதியை நிலைநாட்ட அதிகமான பெண்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, ஆர்வமுள்ள பெண்கள் காங்கிரஸ் இளைஞர் அணியின் சக்தி அபியான் அமைப்பில் இணைய அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, அரசியலில் பெண்களின் குரலை வலுப்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்திரா தோழமை முன்னெடுப்பு தற்போது பெண்களின் தலைமைத்துவத்துக்கான சக்தி வாய்ந்த இயக்கமாக வளர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையான சமத்துவம் மற்றும் நீதியை நிலைநாட்ட அதிகமான பெண்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் எனவும் நாட்டின் மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ள பெண்களுக்கு உரித்தான முழு உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய மாற்றத்தை உருவாக்க ஆர்வமுள்ள பெண்கள் சக்தி அபியான் அமைப்பில் இணைந்து பெண்களை மையமாக கொண்ட தீவிர அரசியலில் பங்கேற்பாளராக மாறுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் சாலைகளின் நிலைகள் குறித்து முதலமைச்சர் அதிஷி ஆய்வு மேற்கொண்டார். டெல்லியில் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க கோரி ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் அதிஷிக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் அதிஷி அமைச்சர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்தினார். மேலும் சாலைகளின் நிலைமையை மதிப்பிட்ட பிறகு பழுது பார்க்கும் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் டெல்லி ஓக்லா தொழிற்பேட்டையில் உள்ள சாலைகளின் நிலைமை குறித்து முதலமைச்சர் அதிஷி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 3 அல்லது 4 மாதங்களில் அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் தீபாவளி பண்டிகைக்குள் டெல்லி மக்களுக்கு பள்ளம் இல்லாத சாலைகளை வழங்க முயற்சிப்போம் என முதலமைச்சர் அதிஷி கூறியுள்ளார். இதுபோன்று பட்பர்கஞ்ச் பகுதியில் உள்ள சாலைகளின் நிலையை அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் மற்றும் ஆம் ஆத்மி எம்எல்ஏ மணிஷ் சிசோடியா ஆகியோர் ஆய்வு செய்தனர். பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது அறிமுக படத்திலேயே தேசிய விருது வாங்கிய மிதுன் சக்கரவர்த்தி சுவாமி விவேகானந்தா திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது பெற்றவர். பாலிவுட்டில் டிஸ்கோ டான்சர் படம் மூலம் புகழ் பெற்ற இவர் வங்காளம், தெலுங்கு, கன்னடம், தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் நடித்துள்ளார். கொல்கத்தாவை சேர்ந்த 74 வயதான மிதுன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். இந்நிலையில் அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறும் 70வது தேசிய திரைப்பட விழாவில் விருது வழங்கப்படும் என ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவரின் இறப்பிற்கு நீதி கேட்டு தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது.
கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு பணியில் ஈடுபட்டிருந்தார். அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சஞ்சய் ராய் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விரைந்து நீதி வழங்க கோரி மேற்கு வங்க ஜூனியர் மருத்துவர்கள் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் இருந்து ஷாம்பஜார் வரை மெழுகுவர்த்தி, தீப்பந்தம் ஆகியவற்றை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர். இந்தியாவில் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் SMS-இல் இணையதள இணைப்புகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காக நாளை முதல் ட்ராய் புதிய விதியை அறிமுகப்படுத்துகிறது. அதன்படி SMS டிராபிக்கில் அனுமதி பட்டியலில் சேர்க்கப்படாத URL-கள், OTT இணைப்புகளை தடுக்குமாறு அனைத்து தொலைத்தொடர்பு வழங்குனர்களுக்கும் ட்ராய் அறிவுறுத்தியுள்ளது. இந்த முயற்சியானது இந்திய நுகர்வோருக்கு பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான தகவல் தொடர்பு அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றி ராகுல் காந்திக்கு எதுவுமே தெரியாது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குச்புராவில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், ராகுல் காந்தி எப்போதும் குறைந்தபட்ச ஆதரவு விலை பற்றியே பேசி வருவதாகவும், ஆனால் அவருக்கு அது பற்றி என்ன என்று கூட தெரியாது என கூறியுள்ளார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பிரகாஷ் காரத்துக்கு இடைக்கால பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சுவாச தொற்று பாதிப்பு ஏற்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கடந்த 12ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் மதுரையில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கும் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் அடுத்த பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் வரை கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய குழுவின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் தேர்வு செய்யப்பட்டார். நாகையில் நடுக்கடலில் ஃபைபர் படகு, விசைப்படகு மீனவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 மீனவர்கள் காயமடைந்தனர். செருதூர் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 30க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அதில் 8 ஃபைபர் படகு மீனவர்கள் கோடியக்கரை அருகே மீன்பிடி வலையை கடலில் செலுத்திவிட்டு ஓய்வெடுத்துள்ளனர். அப்போது அவ்வழியே வந்த விசைப்படகு மீனவர்கள் வலையை அறுத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஃபைபர் படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது. அப்போது இரும்பு உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் செந்தில், வில்பிரட், சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் மோதல் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பிரச்சனையை வளர்க்கறதை தவிர்த்துட்டு ஊருக்கு போய் ஊரில் முறையிடுவோம். ஊரில் முறையிட்டாக்கா கிராமம் சேர்ந்து பேசி இதுக்கு சுகமான தீர்வு காணுவாங்க. நம்ம அதனால் நேராக நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். 3 பேரை இப்போ ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு கையிலையும், ஒரு ஆளுக்கு காதுலையும், இன்னொரு ஆளுக்கு ஷோல்டர்லையும் அடிபட்டு கிளம்பி நடக்கவே முடியல. இதுக்கு மேலே அங்கே போய் எக்ஸ்ரே எடுத்தால் தெரியும். ஆனால் அவங்க நிலைமை எப்போ இருக்குங்கிறது அவங்க வந்த பிறகு தான் தெரியும். இதுக்கு மேலே பஞ்சாயத்தாரெலாம் போயிருக்காங்க மருத்துவமனைக்கு. அவங்க சொல்லும் பட்சத்தில் தான் அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியும். ஆனால் கடலில் இது அடிக்கடி நடக்குது. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட 30 நாளாக நாங்கள் ஒரு நபரை ஓட்டி இதே அக்கறைப்பட்ட போட்டு ஓட்டி ஒரு நபர் இறந்து போனதுக்காக வேண்டி 30 நாளாக வேலை நிறுத்தம் பண்ணி போராடி பார்த்தோம். ஆனால் அதுக்கு எந்த முயற்சியும் இந்த கவர்மெண்ட்டை யாருமே எடுக்கலை. இப்போ இந்த முறை என்னாச்சுனாக்கா இதே போல் ஒரு வருஷத்துக்கு 4 ட்ரிப் 5 ட்ரிப் பண்ணுறதை மேற்கொண்டு நாங்கள் தொழிலை நிறுத்தி முயற்சி பண்ணி ஏதாவது வேலை நிறுத்தம் பண்ணி முறையிடுறோம். அதுக்கு பதிலே கிடைக்க மாட்டுது. ஆனால் இந்த முறையாவது இந்த பதில் கரெக்டாக ஏதாவது எங்கள் வாழ்வாதாரத்துக்கு கரெக்டான பதில் கிடைக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் அதுக்கு எங்களுக்கு முயற்சி செய்யுங்க. ஜெயங்கொண்டம் அருகே காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த பிச்சனூர் கிராமம் கீழத்தெருவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் போர் பழுது காரணமாக மாற்று போர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. போதுமான குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் வெட்டியார் வெட்டு ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அழகானந்தம் தலைமையிலான குழுவினர் மற்றும் ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் வேலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டங்களை கொண்ட மண்டல அளவிலான இணையதள அணி பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. மண்டல இணையதள அணி பொறுப்பாளர் பாசறை பாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதிமுக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன், நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் டி முருகன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி இணையதள பொறுப்பாளர் என் சிவகுமார், மண்டல இணையதள பொறுப்பாளர் உள்ளிட்டோர் இணையதள வழி திராவிட இயக்க சிந்தனைகள் குறித்து கருத்துரை வழங்கினர். இந்த பயிற்சி கூட்டத்தில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி இணையதள பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். மதுரையில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மாபெரும் வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுரையில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மாபெரும் வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அப்பல்லோ மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி பி நீலகண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இருதய நலம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் நோக்குடன் நடந்த பேரணியானது மதுரை தெப்பக்குளம் தியாகராசர் கல்லூரியில் தொடங்கி அப்பல்லோ மருத்துவமனையில் நிறைவடைந்தது. இதில் 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அப்பல்லோ மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி திரு பி நீலகண்ணன், இந்தியாவில் மட்டுமின்றி உலகெங்கிலும் உள்ள இருதய நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை வழங்கும் வகையில் தங்கள் மருத்துவர்கள் அப்பல்லோவை தேசிய சிறப்பு மையமாக மாற்றி உள்ளதாக தெரிவித்தார். மெயின்லி இன்னைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இருதய நோய் சம்பந்தமான இறப்புகள் அதிகமா இருந்துட்டே இருக்கு. அதனுடைய விழிப்புணர்வு வேணும் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்தி தான் இந்த வாக்கத்தான் நடத்தியிருக்கிறோம். இந்த வாக்கத்தான் ஒரு உண்மையான்மே ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேர் இதுல பங்கு பெற்றிருக்கிறாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இந்த வாக்கத்தான் இன்னைக்கு வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த சூரியன் எஃப்எம் நிறுவனத்துக்கும் இந்த சமயத்துல நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் சென்னை கோட்டத்திற்கு செல்லக்கூடிய தண்ணீர் குழாயை உடைப்போம் என விவசாயி தெரிவித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி தென்பெண்ணை ஆற்றில் இருந்து மழைக்காலங்களில் உபரியாக ஓடும் நீரை ஈச்சம்பாடி அணையில் இருந்து நீரேற்று பம்பு மூலம் அரூர், மொரப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டு காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த திட்டம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக விவசாயிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மொரப்பூரில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயி பிரபாகரன், தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் ஒன்றிணைந்து மனு அளித்திருப்பதாக தெரிவித்தார். தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் சென்னை கோட்டத்திற்கு செல்லக்கூடிய தண்ணீர் குழாயை உடைப்போம் என விவசாயி தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருகின்ற 3/4/2024 அன்று முறைப்படி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 1000 பேர், ஒரு 500 பேராவது, குறைந்தபட்சம் ஒரு 500 விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கிறோம். அந்த மனுவின் வாயிலாக அடுத்த வருகின்ற 14/10/2024 மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்து போராட்ட இந்த மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். அதனால் இந்த வருகின்ற ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் போராட எந்த வகையிலும் சலிப்பதில்லை. இந்த போராட்டம் வெல்லும் வரை போராடுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். மலேசியாவில் நடைபெற்ற உலக சைவ நன்னெறி மாநாட்டில் தர்மபுரம் ஆதீனம் பங்கேற்றார். இந்த மாநாட்டை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த சைவ ஆதீனமான தர்மபுர ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தொடங்கி வைத்தார். மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ சரவணன் எம்பிக்கு மக்கள் சேவைக்கான விருதினையும் மேலும் பலருக்கு ஆன்மீகம் மற்றும் இலக்கிய பணிகளை பாராட்டி விருதுகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மலேசிய தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றதை திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
ராணிப்பேட்டை வாலாஜா பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டதை தொடர்ந்து நகர திமுக சார்பில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதேபோன்று சோளிங்கரில் திமுக நகர செயலாளர் கோபி தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவண்ணாமலையில் பொறியியல் மாணவர்கள் முதல் முறையாக விண்ணில் ராக்கெட் செலுத்தி சாதனை படைத்தது அனைவர் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருந்து குறைந்த செலவில் 25,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்ட 500 கிராம் எடை கொண்ட யூலாக் 3 என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி சென்னை சிஐடி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியதை தொடர்ந்து மேகத்தின் வெப்பம், அழுத்தம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றின் தரவுகளை இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்து வெற்றிகரமாக அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செயற்கைக்கோள் வடிவமைப்பு குழுவின் தலைவர் மிதுன் மற்றும் 42 பேர் கடந்த 4 வருடமாக செயற்கைக்கோளினை வடிவமைத்ததாக தெரிவித்தனர். மேலும் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதை தொடர்ந்து திருவண்ணாமலையை சேர்ந்த தன்னார்வலர்கள், பள்ளி முதல்வர் மற்றும் பொதுமக்கள், குழு தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள விஐடி வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கிராவிடாஸ் எனப்படும் அறிவுசார் திருவிழா நடைபெற்றது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் அறிவுசார் திருவிழாவின் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய அரசின் வடகிழக்கு மைய தொழில்நுட்ப ஆராய்ச்சியின் இயக்குநர் அருண்குமார் சர்மா பங்கேற்று 35 லட்சம் மதிப்புள்ள பரிசுகளை பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இதில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 625 கல்லூரி பல்கலைக்கழகங்களை சேர்ந்த 27,000 மாணவ மாணவிகள் இந்த அறிவுசார் திருவிழாவில் பங்கேற்றனர். வேலூரில் சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் 2வது நாளாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் அருகே கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற 2வது நாள் நிகழ்ச்சியில் 375 கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். இதில் நையாண்டி மேளம், கரகம், புரவி, மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால், குதிரையாட்டம், பன்முக பறை, பம்பை, கைசிலம்பாட்டம், தப்பாட்டம், கொக்கிலி கட்டை ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு சான்றுகளும் காசோலைகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 170 தாண்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய நேபாளத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 40 முதல் 45 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் மூடப்படுவதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 300க்கும் மேற்பட்ட வீடுகள், 16 பாலங்கள் சேதமடைந்துள்ளன. மீட்பு பணிகளுக்காக 20,000க்கும் கூடுதலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பருவமழை முன்னெச்சரிக்கை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடிதம். மதுரையில் 8 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல், காவல்துறை விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் நாளை 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை ஒட்டி முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். வெள்ள பாதிப்புக்கு ஒன்றிய அரசு உதவவில்லை, மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.